வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாடு இளம் மழலையர் பள்ளிகள் சங்கம் மற்றும் கோவை மாவட்ட இளம் மழலையர் பள்ளிகள் சங்கம் இவை இணைந்து தங்களுடைய ஆண்டு பொதுக்குழுவை செப்டம்பர் 6ஆம் தேதி மணிமஹால் கட்டிடத்திலே நடத்த இருக்கிறார்கள். இளம் மழலையர் பள்ளிகள் சங்கம் சார்பாக எங்களுடைய பல்வேறு சிந்தனைகளை வெளிப்படுத்துவது இந்த கூட்டத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது. தற்போது தமிழ்நாடு அரசாங்கம் அறிவித்துள்ள தமிழக கல்விக் கொள்கை என்பது எங்களுக்கு மிக மிக அதிருப்தி அளிக்கின்றது. அதில் எந்த விதமான ஒரு புதிய வாய்ப்பும் அதில் வழங்கப்படவில்லை. உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஏர்லி சைல்ட் கேர் அண்ட் எஜுகேஷன், முன்பள்ளி பருவ கல்வி என்பது ஒட்டுமொத்தமாக அதில் புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறது. அதை பற்றி எந்த ஒரு வரி கூட அதில் சொல்லப்படவில்லை. தமிழக அரசினுடைய கல்விக் கொள்கையிலே நாங்கள் நிறைய எதிர்பார்த்தோம். மிகப்பெரிய ஒரு சாதனையாக இருக்கும் என்று எதிர்பார்த்தோம். 4 ஆண்டுகளுக்கு பிறகு அதில் ஒன்றுமே இல்லை. இளமலரியல் பள்ளிகளுக்கு அதில் அந்த பணித்தொகுதியே புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் உண்மையில அறிவியலினுடைய வளர்ச்சி, மூளையினுடைய பற்றிய அந்த நியூரோலஜின்னு சொல்றோம், நியூரோ சயின்ஸ், அதனுடைய வளர்ச்சி எல்லாம் சொல்லுவது என்னன்னு சொன்னால், 6 வயதிற்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தையினுடைய மூளையினுடைய வளர்ச்சி பெரும்பங்கு முடிவு பெற்று விடுகிறது. இப்போ சமீப காலமாக அனைத்து அறிவியல் வல்லுநர்களும் கல்வியாளர்களும் 3 வயதிலே குழந்தைகளை பள்ளியில் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி முனைப்புடன் செயல்பட்டு வருகிறார்கள். இதற்கான செய்திகள் எல்லாமே அந்த தமிழ்நாடு புதிய கல்விக் கொள்கையில எதுவுமே இல்லை. அவங்க என்ன செய்ய போறாங்க என்பதற்கான அறிவிப்பும் இல்லை. இந்த தொகுதியானது முழுக்க முழுக்க தனியார் துறையில தான் இருக்கு. அரசாங்க துறையில அது ஒரு நல்ல ஒரு வடிவத்தில் இன்னும் அமைக்கப்படவில்லை. பெரிய பள்ளிகளில் எல்கேஜி யூகேஜி இருக்கு, ஆனா அது அரசு பள்ளிகளில் இல்லை. இது ஒட்டுமொத்தமாக மிகப்பெரிய பின்னடைவுகள் எல்லாம் மக்கள் மத்தியில ஏற்படுத்துகிறது என்பதை எல்லா கல்வியாளர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அத்தகைய சூழல்ல இந்த 6 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய முன்பள்ளி பருவ கல்வி என்பதை சரி செய்வதுதான் எங்களுடைய இந்த இயக்கத்தினுடைய நோக்கம். அதில் உள்ள ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுப்பது, அவர்கள் எப்படி அந்த குழந்தைகளை கையாள வேண்டும் என்பதை மருத்துவர்களுடைய மருத்துவ ஆலோசனைகளின்படி நாங்கள் அந்த பள்ளிகளை செயல்படுத்தி வருகிறோம். அதில் உண்மையிலேயே மிகப்பெரிய நன்மைகள் எதிர்காலத்திற்கு இருக்கிறது. எதிர்கால கல்வி இதை சார்ந்து இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுல அரசாங்கம் பல்வேறு விதிமுறைகள் என்கிற பெயரில் பல்வேறு சிக்கல்களை எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. பல்வேறு அரசு துறைகளிலே ஊழல் நிறையவே இருக்கிறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுடைய பள்ளிகளை திடீரென்று மூடப்படும் என்கிற ஒரு அறிவிப்பு அபாயத்திற்கு உள்ளே தள்ளுகின்ற அந்த கிரைசிஸ் சிச்சுவேஷன் என்று சொல்லுவார்கள், அதிலேயே வைத்திருக்கிறார்கள். இது மிக மிக மோசமான ஒரு சூழ்நிலையாகும். நாங்கள் அமைதியான சூழ்நிலை இருந்தால் தான் சிறப்பான கல்வியை குழந்தைகளுக்கு கொடுக்க முடியும். அந்த அமைதியான கல்வியை ஏற்படுத்துவது நோக்கம் இந்த மாநாட்டில் நாங்கள் அரசுக்கு சில கோரிக்கைகள்லாம் வைக்கலான்னு இருக்கிறோம். இதில் நிச்சயமாக எதிர்காலத்தில் இந்த 3 வயதிலிருந்து 6 வயதிற்கு இருக்கக்கூடிய கல்வி நம்ம அந்த இதை சரி செய்தால் தான் நம்முடைய முன்னேற்றமே அதில் தான் அடங்கியிருக்கு, நாட்டினுடைய முன்னேற்றமும் அதில் தான் அடங்கியிருக்கு என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.